அதாவது மனைவியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு இது நான் இந்த ஒரு பகுதி சொல்லிட்டேன். ஆனா மனைவியை பொறுத்த வரைக்கும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சம் என்ன தெரியுமா? கணவனுடைய விஷயத்தில் கணவன் கூடுதலாக விரும்பக்கூடிய ஒரு பகுதிக்கு மனைவிமார்கள் ஒரு இடைஞ்சலாக அந்த இடத்துக்கு என்ன செஞ்சிருவாங்க, வந்துருவாங்க. அது என்ன இடைஞ்சல்? அவங்களும் அதே இடத்துக்கு போக போறாங்க, ஆனா அவங்க நினைக்கிறாங்க இல்ல என்ன, தன் கணவன் தன் குடும்பத்துக்கு நலவு செய்கிற நேரத்தில், தன் தாய்க்கு கொடுக்கிற நேரத்தில், தாய்க்கு தர்மம் செய்யற நேரத்தில் அத கணவன் ஒரு சங்கடத்தோட செய்யற சிச்சுவேஷன் என்ன செஞ்சுக்கிறாங்க, மனைவி மாதிரி ஏற்படுத்திக்கிறான். கொடுத்தா இவன் ஏதாவது உளம்புறது, இவன் ஏதாவது மறைக்கிறது, இவன் ஏதாவது என்னது சொல்லாமிக்கிறது, நான் உள்ள கொடுக்கலையே அப்படின்றது விளங்கிட்டா யார்கிட்ட பயப்படுறான்? மனைவிட்ட பயப்படுற அளவுக்கு மனைவிமார் ஒரு சங்கடத்தை ஏற்படுத்திக்கிறாங்க. மனைவிமார் என்ன பழகணும் தெரியுமா? பாருங்க, நீங்க எனக்கு எது செய்யணுமோ என்ன கடமை அதை செஞ்சுட்டு நீங்க ஒரு தாய்க்கு எது கொடுத்தா நான் என்ன செய்ய போறது இல்ல, கேட்க போறது இல்ல. ஆனா நிறைய மனைவிமார் என்ன சொல்றாங்க, நாங்களும் அப்படித்தான் இருக்கிறோம், அப்படியெல்லாம் இருக்கிறாங்க, அமைதியா இருக்கிறாங்க, ஒன்னும் செய்யலாதனால. அவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னா என்னது, நான் வானாண்டால் நீங்க கொடுக்கத்தான் போறீங்க விளங்கிட்டா என்று அமைதியாக்கிறாங்க. நான் என் கணவனுக்கு எந்த விதமான தடையும் செய்ததில்லை என்று சொல்லுவாங்க. அது அர்த்தம் என்ன தெரியுமா? அமைதியாக்கிறது. அப்படி அல்ல, தூண்டுங்கள். இந்த செய்தியை பாருங்கள், புகாரியில் 2215வது இலக்கம். இந்த செய்தி உங்களுக்கு தெரியும், 3 பேர் குகைக்குள்ள போனது, கல்லு அடைப்பட்டது. அதுல ஒருவர் துவா கேட்கிறாரு. என்ன துவா? அல்லாஹ்வின் தூதரே, நான் ஒரு விவசாயி, அதாவது ஆடு மேய்ப்பவன், மேய்ச்சிட்டு என்ன செய்வேன், பாலை எடுத்துட்டு வருவேன். எடுத்து வந்து என்ன முதல் நிபந்தனை என்ன, என் தாய்க்கும் தந்தையும் கொடுத்துட்டு தான் நான் என்ன செய்வேன், என் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் கொடுப்பேன். அப்படி ஒரு நிபந்தனை நான் வைத்திருந்தேன். ஒரு தடவை வாரேன், அவங்க என்ன செய்யறாங்க, தூங்கிட்டாங்க. நான் அதை பாலை சுமந்துட்டு இருந்தேன். அவர்களை நான் எழுப்பட்ட விரும்பல. மனைவி பசியில் இருக்கிறார், குழந்தைகள் எனக்கு பக்கத்துல என்ன செய்து பசியில சத்தமிட்டு கொண்டிருக்கிறது. நான் தொடர்ந்து இருந்தேன், நான் விரும்பல அவர்களை எழுப்பட்ட. சுபகு விடியும் வரை, காலை விடுகின்ற வரைக்கும் அப்படித்தான் நான் இருந்தேன். அதுக்கு பின்னால்தான் நான் என்ன செய்தேன், அவர்கள் எழும்பிய பின்னால் பாலை கொடுத்தேன். அல்லாஹ்வின் யா அல்லாஹ், இதை நான் உனக்காக செய்தேன், குன்த தஅலம், இதை நான் செய்திருந்தால், உனக்காகவே செய்வதாக நீ எண்ணி இருந்தால், நீ அதாவது நீ அறிந்திருந்தால், ஃபஃப்ருஜ் அன்னா ஃபுர்ஜா, எனக்கு கொஞ்சம் என்ன செய், இந்த கல்லை விலக்கி விடு. ரசூல் ஸல்லல்லாஹு இந்த செய்தி எங்களுக்கு சொன்னாங்களா இல்லையா? இது அர்த்தம் என்ன? இந்த இடத்துல மனைவி பசியில் இருக்கிறான், கொடுக்க வேணும் சாப்பாடு, குழந்தை வந்து என்னது பசியில் இருக்க சாப்பாடு கொடுக்கணும். ஆனா கணவன் என்ன செய்யறாரு, தன் தாயை முற்படுத்தணும் என்ற ஒரு எண்ணத்துல இந்த இடத்துல நடந்து கொள்றாரு. உண்மையிலே இஸ்லாம் இப்ப எங்களுக்கு என்ன கடமையாக்கி இருக்கிற, மனைவிக்கு தான் முதல்ல அவங்க தூக்கமான நீ கொடுக்காம வைக்கப்படுவது இல்லை, இங்க கொடு. ஆனா இந்த தர்த்தீபுக்கு அந்த மனைவி துணை செஞ்சா தானே நடக்கும். அந்த இடத்துல துணை இருந்திருக்கா இல்லையா? இல்லை என்று சொன்னால் குழந்தை சத்தம் போறவர் சொன்னார், மனைவியில எதிர்ப்பவர் என்ன செய்யல, சொல்லல. இல்லாட்டி சிறப்புல உண்டு அவர் ஏதோ சொல்லியிருப்பார், என் மனைவி எதிர்த்திருந்தும், என் மனைவி என்னது குழந்தை சத்தம் போடுது, மனைவி என்ன கஷ்டப்படுத்தி கொண்டு அப்படி சொல்லல. ஆனால் என் மனைவி என்ன செய்யறா, பசியில் இருக்கிறா, என் குழந்தைகள் சத்தமிட்டு கொண்டிருக்கிறது, இருந்து நான் என் தாய் தந்தை என்ன செஞ்சு உட்படுத்தினேன். எந்த ஒரு மனைவி தன் கணவனிடத்தில் இடம் பிடிக்க வேண்டும் என்று விரும்புறாங்களோ அந்த மனைவி என்ன புரிஞ்சுக்கணும் என்று சொன்னால், தன் தாய்க்கு அவன் தர்மம் செய்யற ஒரு கணவனாக வந்துகிறான். தன் தாய்க்கு